ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Nagarkovil Priya. Dear Baba, recently at my university, a Nobel Prize winner came for a visit. In his lecture, he talked about his father, how his father was a steel worker and mother a maid, and how his brother decided to go to college because he did not want to go for steel working. After graduation, his brother got a highly paid job, and that is the reason his parents sent this professor to college as well. I was amazed by the hand of God in this act because after he won the Nobel Prize, he started a foundation in his parents' name to help poor children from his country, Scotland, to get education. He believes that education is the passport to the world. I compare this with my mom's experience, who says that it was through God's help that she was able to finish her PhD, and education is very important. Does God choose people randomly for helping in miraculous ways, or is it based on karma or family's karma? இந்த மாதிரியான சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நிறைய இருக்குது. ஒரு ஆள் உலகத்திலே பெரிய சர்ஜன், அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி ஒரு புக் எழுதியிருக்காரு. அதில் அவர் சொல்கிறார், இந்த மாதிரி இந்த சாட்டர்டே சர்ச்சுக்கு போவாங்க இல்லையா, அட்வான்டேஜ் சர்ச் ஏதோ, அதுக்கு நாங்கள் போயிட்டுருந்தோம். எனக்கு சின்ன வயசுலேருந்து கடவுள் மேலே கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் டாக்டர் ஆனேன், பெரிய ஆள் ஆனேன். நான் பண்ண எந்த ஆப்ரேஷனும் இது வரைக்கும் ஃபெயில் ஆனதே இல்லை. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் நான் போய் ஒரு 2 minutes ப்ரே பண்ணுவேன், கடவுளே இது என் கை இல்லை உன் கை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு. யூ குட் ஃபீல் சம் எனர்ஜி ஃப்ளோயிங் த்ரூ மீ. இந்த எல்லா ஆப்ரேஷனும் சக்ஸஸ் ஆகிடுச்சு இது வரைக்கும் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்க வைத்திருந்த கடவுள் நம்பிக்கை என்பது அவங்கள ஏதோ ஒரு வகையில் உயர்த்தி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள், நிறைய புஸ்தகங்கள், நிறைய பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபிலாம் இருக்கு. சான்ஸ்கிரிட்டில் இருக்குது, எத்தனம் பிரயத்தனம் தெய்வ எத்தனம். எத்தனம்னா முயற்சி, பிரயத்தனம்னா விடாமுயற்சி, இது 50%. தெய்வ எத்தனம்ன்றது கடவுளுடைய கிரேஸு, அது 50%. அதனால் உலகத்தில் யார் முன்னுக்கு வரணுன்னாலையும் இந்த 3 இருக்கணும். நம்முடைய முயற்சி, விடாமுயற்சி 50, கடவுளுடைய கிரேஸ்ன்றது 50. இப்போ குடி செயல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் வந்துடும். யாராவது உருப்படணும்னு நினச்சான்னா கடவுள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேஷ்டியை மடித்து கட்டின்னு பக்கத்தில் நிற்பாராம். அதனால் முயற்சி நம்மக்கிட்ட இருந்து தான் வரணும். நம்ம சும்மா உட்காந்து ஊதுவத்தி காட்டிட்டு கற்பூரம் காட்டிட்டு கடவுளே எல்லாம் நடந்துடணும், எனக்கு பாரத ரத்னா வந்துடணும்னாலாம் வராது. யூ ஹேவ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் தட். எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ்னு வாங்க. ஏதோ ஒரு துறையில் உன்னுடைய திறமைகளை நீ வளர்த்து கொண்டு இருக்க வேணும். டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கோஆர்டினேஷன் ஆஃப் வேல்யூஸ்னுவாங்க. நம்மள மாதிரியே இருக்கிற உங்களுடைய கம்பெனி, நமக்கு ஒத்த தொண்டரோடு கூட்டு கண்டாயின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நம்ம கம்பெனி தேட வேண்டியிருக்கும். அதனால் வாழ்க்கை என்பது ஒரு கூட்டு முயற்சி. அதில் எத்தனம் பிரயத்தனம் தெய்வ எத்தனம் தான் கரெக்டான ப்ரிஸ்கிரிப்ஷனாக எனக்கு தெரியுது. எல்லா வகையிலும் நான் முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். முயற்சி செய்யாமல் எதுவும் வராது. இப்போ பாபா ஊஞ்சல் உட்காந்து ஏதோ சாமியாகி பேசின்னு இருக்காருன்னா சும்மா ஆயிடுச்சு இது. ஐ ஹாவ் டு கோ டு ஃபாரஸ்ட். எங்கே மகேந்திரகிரி, எங்கே கைலாசம், எங்கே நம்பி மலை, மகேந்திரகிரி மலை, அந்த மலை இந்த மலை, காடு மூடெல்லாம் பிடிச்சின்னு சோறு தண்ணி இல்லாத அலைஞ்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தவத்தை அடைஞ்சிருக்கோம். தவமும் தவமுடையார்க்கையாம். முன்பிறவிகளில் யார் தவம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பிரிவில் தவம் செய்யுங்கிற எண்ணமே வரும். அதனால் தியாகபுரமும் சொல்கிறார், பண்டுரீத்தி நீ ஜெயிச்சின கொலுவி வையான்னு. முற்பிறவிகளில் நான் ஏதாவது பண்ணியிருப்பேன் இல்லையா, அதை பார்த்து நம்மளுக்கு கொஞ்சம் காப்பாற்று அப்படின்னு அர்த்தம். அருணகிரிநாதர் முருகனை பார்த்து சொல்கிறாரு, நற்கரிசை ஓடக்காரன் அப்படிங்கிறார். நற்கரிசை ஓடக்காரன் என்ன, நிறைய புண்ணியம் செஞ்சவங்க, நல்ல தவம் செய்தவர்களுக்கு முருகன் இந்த பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு ஓடக்காரனாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். எவ்ரிதிங் இஸ் இன்டர்லிங்க்ட். சும்மா உட்காந்து வெறும் ஊதுவத்தி கற்பூரம் சாமி படத்துக்கு மணி அடிச்சிருந்தாலும் ஒன்றும் நடக்கும். வி ஹவ் டு ஒர்க் பண்ணால் முடியும். உழையும் உப்பக்கம் பண்ணால் அதுதான் முயற்சி திருவினையாக்கும்னாலையும் அதுதான். Question from Govindan sir. சிதம்பரம் நடராஜர், திருவாரூர் தியாகராஜர், திருவொற்றியூர் வடிவுடையம்மன், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர்,
காளஹஸ்தீஸ்வரர், காசி விஸ்வநாதர், மகாகாளேஸ்வரர் போன்ற மிக பழமையான சிவாலயங்கள் சூரிய சந்திர கிரகணங்களின் போது மூடப்படுவதில்லை. மற்ற கோவில்கள் கிரகண நேரத்தில் மூடப்படும் போது இந்த சிவாலயங்கள் மட்டும் திறந்து இருப்பதற்கான காரணம் என்ன? இந்த கோவில்களின் சாநித்தியத்தை கிரகண கதிர்வீச்சு பாதிக்காதா? ஒரு லோக்கல் கஸ்டம்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்களாம் நினச்சிட்டு இருந்தீங்க சனிப்பெயர்ச்சி போன வருஷம் மார்ச் மாதம் முடிஞ்சு போச்சுன்னு. அவங்க சொல்கிறாங்க இல்லை அது வேற பஞ்சாங்கம், திருநள்ளாறு பஞ்சாங்கத்துப்படி 6ஆம் தேதி தான் சனிப்பெயர்ச்சின்றான். அப்போ எத்தனை சனி இருக்குது திருநள்ளாருக்கு ஒரு அதனால் இதெல்லாம் மனிதர்களுடைய ஒரு குறுகிய மூளையினால் அவங்க திங்க் பண்ணி செய்கிற விஷயங்கள் ஒன்று. ரெண்டாவது இந்த கோயில்களில் இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, அது லோக்கலைஸ். ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்தந்த கோயிலுக்கு ஏதோ ஒரு சிஸ்டம் இருந்திருக்கும். அதனுடைய போக்கில் அந்த ஈயடிச்சாங்க காப்பிங்கிற மாதிரி இன்றைக்கி வரைக்கும் கடைபிடிக்கிறாங்க. இப்போது 12 வருஷத்துக்கு ஒருக்கா மகோதய புண்ணிய காலம்னு வரும். இப்போ எல்லா சிவன் கோயிலும் ஃபுல் நைட்டு திறந்து வச்சுருக்கோம். ஏன்னா இந்த உலகத்தில் தேவசம் காரியமெல்லாம் பண்ணாத பிள்ளைங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுடைய பெரியவங்கெல்லாம் அலைஞ்சிக்கின்னு இருப்பாங்களாம். ஏன்னா இவங்க அவங்கள தேவசம் காரியம் பண்ணாததுனால அந்த பர்டிகுலர் நைட் மகோதய புண்ணிய காலத்தில் அந்த ஆத்மாக்கள் எல்லாம் எல்லா சிவனையும் போய் கும்பிடலாமா. கும்பிடுற போது அவங்களுடைய ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும், ஒரு கஷ்டமெல்லாம் இருக்குது. அதனால் எல்லாமே லோக்கல் கஷ்டம்தான். இதுதான் யாரும் இது வரைக்கும் எழுதி வைக்கல. அதாவது சாஸ்திரங்கள் என்பவை நம்ம தமிழ்நாட்டில் வேறு மாதிரி இருக்கும், நார்த் இந்தியாவில் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நீ தமிழ்நாட்டு கோயில்கள்லாம் போனீங்கன்னாக்கா சுண்டல், புளி சாதம், தயிர் சாதம், சொஜ்ஜி, பஜ்ஜி, தோசை எல்லாம் இருக்குதுங்க. வடநாட்டுக்கு போனேன்னாக்கா வெள்ளை வெள்ளையாக ஒரு சர்க்கரையில் புரட்டி எடுத்து ஒரு கல்லை கொடுப்பான். அதனால் எவ்ரி திங் இஸ் லோக்கல், அவ்வளோதான். யாருக்கு எது சூட்டாச்சோ அந்த பழக்கங்களாம் அவங்க பிடிச்சின்னு இருக்காங்க. நிறைய கோயில்களில் டே டு டே அபிஷேகம் இருக்காது. திருப்பதியிலே டெய்லி அபிஷேகம் கிடையாது, வெள்ளிக்கிழமை மாத்திரம்தான் அபிஷேகம். மற்ற நாளில் அவங்க இப்படி தர்பையில் இல்லை மாவேலையில் எடுத்து கடவுள் மேலே தெளிப்பாங்க. இது எதுக்குமே ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் கடவுள்ன்றது ஒரு கல்லா, ஒரு 5 அடி 4 அடி 3 அடி 2 அடியில் அடக்கக்கூடிய பொருளாக கடவுள்ன்றது. இந்த உலகம் பூராவும் எது வியாபித்து இருக்கிறதோ எல்லாம் கடந்து உன்னுள்ளும் என்னுள்ளும் எது இருக்கிறதோ அதுதான் கடை உள், எல்லாம் கடந்து இருக்கிறது. அதனால் வள்ளல் பெருமானார் சொல்லுகிறாரு, எல்லா உலகும் என் வசமாகின, இந்த உலகம் பூரா எனக்கு தான் சொந்தம். ஏன்னா எல்லாம் கடந்த எண்ணம்பலத்தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாரேங்கிறார். எல்லா இடத்துலையும் அவன் இருக்கிறது உண்மைதான், ஆமனி பிரசன். ஆனால் எனக்குள்ளேயும் அவன் இருக்கான் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லுவார். அதனால் அண்டம் பிண்டம்னுவாங்க. அண்டம்ன்றது வெளி, பிண்டம்ன்றது நாம். அப்போ அங்கே இருக்கிறதெல்லாம் நம்மக்கிட்டேயும் இருக்குது. வெளியில் என்னெல்லாம் இருக்கோ நம்மக்கிட்டேயும் இருக்குது. இப்போ வெளியில் சந்திர சூரியன் இருக்குன்னா நம்ம 2 கண் இல்லையா, அதுதான் ஆதித்யோ சந்திரன நயனஹா அப்படின்னு. ஆதித்யனும் சந்திரனும் எழுந்தாற்போல் எங்கன் கண்டு நோக்குதியேல் எங்கள் சாபம் இழிந்தேரோ எம்பாவாய் நான்கால் சொன்னது தான். நம்முடைய வலது கண் இடது கண் 2 சந்திர சூரியன். நம்ம மூக்கில் ஓடுது இல்லையா, அதுதான் வாயு பகவான். நம்முடைய வயிற்றில் இருக்கிறது ஆரம்பிக்கிறது இல்லையா, அதுதான் பிள்ளையாருன்னு சொல்லக்கூடிய கேதுன்னு சொல்கிறது. நம்முடைய 5 விரல் கை இருக்கு இல்லையா, இது இந்திரன்னு சொல்கிறது. நம்முடைய இதய குகை இருக்கு இல்லையா, அதுதான் முருகப்பெருமான். அதனால் அவனுக்கு என்ன பேர், குகன் அப்படின்னு பேர். நம்ம உடம்புல இருக்கிற வாட்டர் மாலிகுல் தண்ணி இருக்கு இல்லையா, அதுதான் வருணன். நம்ம உடம்புல இருக்கிற ஈட்டு இல்லையா, அதுதான் அக்னி பகவான். நம்முடைய பாதங்கள் விஷ்ணு. அதனால் நம்ம எல்லாருக்கிட்டையும் கடவுள் இருக்குது. ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு பாட்டிலையுமே கடவுள் இருக்குது. இருக்கிற இடம் வித்தியாசமாகும். மனுஷங்களுக்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் இதே பசுமாடாக இருந்தால் அதுக்கு பால் கொடுக்குற மடி, அது சாணியும் கவுமியும் கொடுத்து உதவி பண்ணது இல்லையா பேக் சைடு, அதுக்கு தான் மரியாதை. ஏன்னா அந்த காலத்தில் உங்களை மாதிரி இந்த இன்ஃபெக்டிசைடு அதெல்லாம் கிடையாது. அந்த எந்த ஒரு பூஜை புனஸ்காரம் இருந்தாலையும் கவர்மெண்ட்டால் வீடு பொறுக்குவாங்க, சாணி எடுத்து அதில் ஒரு பிள்ளையார் வைப்பாங்க அருகம்புல்லில். அதுக்கப்புறம் பஞ்சகவ்யத்தில் கொஞ்சோண்டு பசுமாட்டு சாணி எடுத்து போட்டு அந்த பஞ்சு தயிர் அது இதெல்லாம் போட்டு அதை தான் பிரசாதமாக கொடுப்பாங்க. அந்த காலத்தில் பசுக்கு அவ்வளோது. குதிரை இருக்கு இல்லையா, அதுக்கு முகத்தில் இருக்கான் அயகிரிவர். அதனால் மாத்துவ மடாதிபதிகள் அவங்க ஷோல்டர் மேலே குதிரை 2 கால் வச்சுக்குவோம், இவங்க தட்டு மேலே இப்படி வச்சுக்குவாங்க, அது வாய் வச்சு அங்கேருந்து சாப்பிடுவோங்கிற மாதிரி. ஸோ உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாட்டில் கடவுளுடைய வடிவங்கள் மாறும். அது காரணம் அவங்க எந்த அளவுக்கு யுட்டிலிட்டி ஓரியன்டாக யூஸ்ஃபுல்லாக இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு ஒரு வல்லமையை எந்த பாட்டில் பெற்றிருக்கிறார்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். அதனால் இப்போ மனுஷன் இருக்கான்,
அவனுக்கு மகாலட்சுமி தலைமையில் வைக்கல, மாரில் வச்சாங்க. ஏன்னாக்கா நெஞ்சம் சிவக்க அருள்வாயேன். இந்த இடத்துல தான் நமக்கு வந்து அந்த கருணை வரணும். கருணை வந்தால் தான் நமக்கு தாளாட்டி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டேன்னு தான தர்மம் பண்ணலாங்கிற எண்ணங்கள்லாம் வரும். அதனால் எல்லாம் நம்ம பெரியவங்க யோசனை பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அதை மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டதையேன்னு ஆண்டா சொல்கிற மாதிரி குட்டி காப்பி அடித்தா போகிறோம். பிளைண்டாக அவங்க சொன்னது அப்படியே காப்பி அடித்தா போகிறோம். சொந்த மொழியே தேவையில்லை. ஏன்னா நம்மளை விட அவங்க அறிவாளிங்க. மறைந்த வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களிடம் ஒரு விவசாயி இந்த பலாமரம் காய்த்ததே இல்லை, எவ்வித பிரயோஜனமும் இல்லாமல் இருப்பதால் வெட்டப் போகிறேன் என்று கூறியிருக்கிறார். அதை கேட்டு துணுக்குற்ற நம்மாழ்வார் அந்த மரத்தை கட்டிப்பிடித்து கொண்டு, ஒரு காயாவது காய்த்து இந்த விவசாயிக்கு நீ பிரயோஜனமாய் இருக்கக்கூடாதா என்று அந்த பலாமரத்திடம் அழாத குறையாக பேசியிருக்கிறார். அதை கேட்ட அந்த பலாமரமும் விரைவில் பூத்து காய்த்திருக்கிறது. இதை வைத்து இயற்கையிடம் கூட நம்மால் பேச முடியும். நமது கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் இயற்கை அதற்கு செவிமடுக்கும் என்று கூறியிருக்கிறார். அந்த வேளாண் விஞ்ஞானி இயற்கையிடம் நாம் நியாயமான வேண்டுதலை வைத்தால் இயற்கை அதை நிறைவேற்றுமா? இயற்கையிடம் வேண்டுதல் வைப்பதற்கும் இறைவனிடம் வேண்டுதல் வைப்பதற்கும் என்ன வேறுபாடு? ஆக்சுவலாக அமேசான் காடுகளில் ட்ரைபல்ஸ் இருப்பாங்க. அவங்க இந்த ஒரு மரத்தை வந்து கட்டிக்கிட்டு அந்த ஒய்ஃப் சொல்லுவாலாம், மாமா வந்து சமையல் ரெடி ஆயிடுச்சுன்னு. அந்த மரம் 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 அப்படியே பாஸ் ஆகி அங்கே எங்கேயோ விறகு வெட்டினுக்கிற மாமா திருப்பி கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவானாம். இந்த மாதிரி ஒரு இயற்கை கூட ஏந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களுக்கு இயற்கை கோஆப்ரேட் பண்ணும். இப்போ நம்மாழ்வார் இருக்காருன்னா அந்த இயற்கை இதில் விஞ்ஞானம் எல்லாம் பண்ணார். அதனால் நமக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி நம்ம ஒழுங்காக பண்ண போகிறோம். Question from Geeta Kabalishwaran. ரமண மகரிஷி தன் பூத உடலை விட்ட பின் பேரொளியாக வானில் சென்றதை மக்கள் பலர் பார்த்துள்ளனர். மகான்கள் தாங்களே தேர்ந்தெடுத்து செல்கிறார்களா அல்லது அவர்களுக்கும் விதிக்கப்பட்டதா? வாழ்கிற காலத்திலேயே இந்த ஒளி தனியாக பிரிஞ்சிடும். நிறைய பேருக்கு இது புரியறதில்லை. இவங்க என்ன நினச்சிருக்காங்க, செத்த பின்னால் ஏதோ ஒரு மிராக்கிள் நடக்குதுன்னு. அப்படி கிடையாது. வாழ்கிற காலத்திலே இந்த உடம்புன்றது ஒரு ஜெயில். இந்த உடம்புக்குள்ளே அந்த ஜோதி இருக்குது. அது வாழ்கிற காலத்தில் தனியாக பிரியும். அதுதான் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது. இப்போ நீங்கள் கேள்வி கேட்கிற ரமண மகரிஷியோட பூர்வாசிரமம் என்ன? மதுரையில் ஒரு 12 வயசு பையன் வெங்கட்ராமன். அவனுக்கு ஒரு மாமா வர்றார். எந்த ஊர்லேருந்து வர்றீங்கன்னா, நாங்கள் அருணாச்சலத்துலேருந்து வர்றோம்பான்றார். அந்த வார்த்தை பாஸ்வேர்டு மாதிரி அப்படியே போய் படுத்துடுறான். இந்த உடம்பு ஆத்மா பிரியறதை பார்த்துட்டான். நான் யார் அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கெல்லாம் போகிறான். அண்ணங்காரன் துட்டு கொடுக்குறான், நீ வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு வா எனக்குன்னு. அதில் ரயில் டிக்கெட் எடுத்துகிட்டு வேலூருக்கு அந்த ஆள் மீதி பணத்தை, நான் எங்கள் அப்பா அருணாச்சலேஸ்வரரை தேடி போகிறேன், மீதி பணத்தை இங்கே வச்சுட்டு ரயில் ஏறி வந்துட்டான். ஒரு ராவுத்தர், முஸ்லீம் ராவுத்தர் மாதிரி முருகன் வந்து அவருக்கு விழுப்புரத்துக்கிட்ட சொல்கிறார், வேலூர் போகாத, அங்கே கால்ரா பிளேக்கெல்லாம் இருக்குது, நீ இங்கேயே இறங்கிடுன்னு. ஸோ விழுப்புரத்தில் இறங்குறார். இறங்கிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போய் நைட்டு படுத்துன்னுட்டு காத்தால் அங்கே எதிரில் இருக்கிற இடத்துல குளிச்சு கிணத்துல அங்கே போய் கோயில் பிரசாதம் சாப்பிட்டு ஒரு ஐயர்கிட்ட கேட்குறார், எனக்கு திருவண்ணாமலை போகிறதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுமோ அதை கொடுங்க, இந்தாங்க இந்த கடுக்கன் வச்சுக்கோங்க அடமானம். அவனும் ஒரு சீட்டில் கடுக்கன் அடமானம் இதோட பஸ் சார்ஜ் கொடுத்துருக்கேன்றான். வெளியே வந்தோடனே நம்ம தான் ஊருக்கு போகிறது இல்லைன்னு சீட்டை கிளிக்கி போட்டுறாரு. நேராக திருவண்ணாமலைக்கு போகிறார். போனால் அந்த பாதாள லிங்கத்துக்கிட்ட ஒரு பழைய, ஏன்னா அந்த பாதாள லிங்கத்துக்குள்ளே இருந்த ஆத்மாவும் இதுவும் ஒன்றே தான், இல்லைன்னா அந்த பாஸ்வேர்டு வரையும் ஏன் கிளிக் பண்ணுது. அங்கே போய் உக்காந்துட்டார். அந்த காலத்தில் பாதாள லிங்கம்லாம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி கட்டடம்லாம் கிடையாது. ஒரு 2 ஓடி டொக்கு உள்ள ஒரே வவால் வண்டு எல்லாம் இருக்கும். எல்லாம் அப்படியே கடித்து கடித்து ஒரு உடம்பு பூரா முள்ளு குத்தி இருக்குது. அப்போ சேஷாத்ரி மகான்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு இந்த காட்சி தெரியுது. ஒரு ஆளை ஹெல்ப்புக்கு இன்னும் ஒரு அரிக்கன் லைட் எடுத்துன்னு உள்ளே போய் கால் இப்படி ஜேமாக இருக்குது, அப்படியே தூக்கின்னு வந்து முள்ளெல்லாம் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறார். அப்போ வெங்கட்ராமனாக இருந்த ஆளுக்கு பாலரமணன் பேர் வச்சதே அவர் தான். நம்ம சாமி தான் வச்சார், சேஷாத்ரி சுவாமிகள். அவர் அங்கே கொஞ்ச நாள் இருந்தபோது நேராக மலை மேலே போய் ஸ்கந்தாசிரமும் இடம் இருக்குது, அங்கே உட்காந்து இருந்தார். ஜனங்க சாமி ஒருத்தர் மலை மேலே இருக்காருன்னு போகிறது வர்றது இப்படிலாம் நடந்துன்னே இருந்துச்சு. இப்போ அவங்க அம்மா பேர் அழகம்மை. மதுரையிலேருந்து அந்த அம்மா பிள்ளையை தேடி வந்துச்சு. அப்போ தான் கீழே இறங்கினார்.
கீழே இறங்கி இப்போ நீ இருக்கு இல்லையா அந்த இடம் சுடுகாடு. இப்போ ரமணாசர் இருக்கிற இடம் வந்து ஏதோ கொல்லைன்னு பேர். அந்த இடத்துல ஒரு சின்ன ஆசிரமம் மாதிரி வச்சுருந்தார். அங்கே ராத்திரியில் திருடுங்கள்லாம் வந்து இவங்ககிட்ட ஏதோ இருக்குதுன்னு திருடுறதுக்கு வர்றாங்க. இவங்களெல்லாம் அடிச்சிடுறாங்க. இவர்கிட்ட என்ன இருக்குது, இவரே கோமணம் கட்டின்னு தான் உட்காந்துக்கிறாரு. அவங்க போயிடுறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்க வர போக அவங்க அம்மா வந்து சொல்கிறார், நீ போயிடு அப்படின்னு. இல்லை நான் போக மாட்டேன்னு. சரி உன்னை பார்த்துன்னு நிறைய பேர் வரப்போகிறாங்க, இந்த ஆசிரமம் வந்து 100 வருஷம் இருக்குன்னா 50 வருஷத்தில் ஒரு நாள் கெட்டு போக போகுதுன்னு சொல்கிறாரு. இதே இது புத்தருக்கு நடந்தது. புத்தருடைய அம்மாவும் கொண்டாட்டியும் நாங்களும் புத்த தர்மத்தில் வரோம்னாங்க. இவர் வேணான்றாரு, அவங்க கேட்கல. அதனால் புத்த தர்மம் பிற்காலத்தில் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் இந்தியா விட்டு ஓடி போய் மற்ற நாடுகளில் தான் அடைக்கலம் தேடிச்சு. அந்த மாதிரி அங்கே அவர் இருந்துக்கிட்டு இருந்தார். யார்? ரமணன் அங்கே இருந்தார். அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அப்போ நீங்கள் உள்ளே போனோடனே ரமணாசிரமத்தில் ஒரு சிவன் சந்நிதி இருக்கு இல்லையா, அது மாத்திருபுத்தேஸ்வரர் ஆலயம். அது அவங்க அம்மாவுடைய சமாதி, அந்த சிவலிங்கம். அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் அம்மாவுக்கு மோட்சம் கொடுத்தீங்களான்ட்டு. சொல்கிறார், இல்லை அவளுக்கு நிறைய புள்ள பாசம் இருந்துச்சு, அதனால் இந்த ஜென்மத்தில் கிடையாது, அடுத்த ஜென்மத்தில் அவள் லக்ஷ்மின்னு ஒரு பசுமாடாக நம்ம ஆசிரமத்துக்கு வருவாள், அப்போ தான் அவளுக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் இன்றைக்கி போய் கும்பிட்டுன்னு இருக்கிற மாத்துபுரேஸ்வரர் மோட்சமே கிடைக்காது அவங்க அம்மாக்காக அவர் கட்டின சிவன் கோயில். அதுக்கிருந்து இப்படி வந்தேனாக்கா ரமணருடைய சமாதி இருக்கும். அந்த சமாதி விட்டு வெளியே வந்து இப்படி தியான கூட்டத்துக்கு போகிற இடத்துல ஒரு துளசி மாடம் இருக்கும். இது அவருடைய தாயார் லக்ஷ்மி பசு அடக்கம் செய்யப்பட்ட இடம் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ரமணர்கிட்ட காவிய கண்ட கணபதி முனின்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் பெரிய நிலைகள், ரமணருக்கே சான்ஸ்கிரிட்லாம் கற்றுக் கொடுத்த அவர் தான். எப்படி சத்யசாய் பாபாவுக்கு கஸ்தூரிங்கிறவர் தான் எல்லாம் கற்றுக் கொடுத்தார். சத்யசாய் பாபாவுக்கு ஒன்றும் தெரியாது, கிராமத்திய சின்ன பையன், ஆடு மாடு மேய்ச்சின்னு இருந்தார், செப்பர்ட் பாய். இந்த கஸ்தூரி தான் அவருக்கு கற்றுக் கொடுத்தது. ஸோ அந்த மாதிரி ரமணருக்கு காவிய கண்ட கணபதி சாஸ்திரிகள்னு ஒருத்தர் கற்றுக் கொடுத்தார். அவர் திருவொத்தியூர் வடிவேலம்மன் கோயிலுக்கு வர்றபோது திருவண்ணாமலையில் இருக்கிற ரமணர் இந்த கோயில் வாசலில் அவருக்கு தரிசனம் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள். அவர் எங்கேயோ காசிக்கு போயிடுறார். அவரை ரமணரே நாயனா அப்படின்னுவார். நாயனான்னா தெலுங்குல அப்பான்னு அர்த்தம். அவர் இறந்துட்டாருன்னு டெலிகிராம் வருது. அப்போ ரமணர்கிட்ட வந்து நாயனா மோட்சத்துக்கு போயிட்டாரான்னு கேட்குறாங்க. ஹவுக்கே நீ சோ மெனி டிசையர்ஸ்னு, இந்த பேர் புகழ் ஜனங்க நம்மளை கும்பிடணும் காலில் விடணுன்ற எண்ணங்கள் இருந்தால் கூட அது ஒரு தடை தான். அதனால் அந்த ஆளுக்கு மோட்சம் கிடைக்கல அப்படின்னு ரமணரே சொல்லியிருக்காரு. காஞ்சி மகா பெரியவர் ஒரு வாட்டர் ஃபால் கிட்ட உட்காந்துருக்காரு. அப்போது ஒரு ஆள் வரான், அவங்க கையில் ஏதோ டெலிகிராம் இருக்குது. இவர் அதை பார்க்க கூட இல்லை. பக்கத்தில் இருக்கவங்கிட்ட, ஒரு சன்னியாசியோட அம்மா இறந்து போயிட்டா என்ன பண்ணணும்னு சாஸ்திரத்தில் எழுதியிருக்கு அப்படிங்கிறார். எல்லோரும் வாய மூடின்னு இருக்காங்க. நேராக போய் பக்கத்தில் இருந்த அருவியில் தலை முழுகிட்டு விபூதி பட்டியை வச்சுன்னுட்டு அப்படியே உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அது மாதிரி இந்த மரணம் என்பது வாழ்கிற காலத்தில் எந்த ஒரு எண்ணமும் இல்லாத நிலையில் இருந்தால் தான் வரும். அற்றது பற்று எண்ணில் உற்றது வீடு, எந்த எண்ணங்களும் இல்லாமல் இருந்தால் தான் மோட்சம் கிடைக்கும். அப்போது அற்றது பற்று எண்ணில் உற்றது வீடுன்றது நம்மாழ்வார் என்ன சொன்னார்? விடு வீடு அப்படின்னாரு. வீடு வீடு எல்லா ஆசைகளையும் விடணும். ஆசா நுகலம் துகளாயினவின் பேசா அனுமதி பிறக்கும். நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக நான் முருகனத்தில் தஞ்சம் செய்து இந்த கந்தர் அனுபூதியை பாடுகிறேன் நறுங்கினது சொல்கிறார். அப்போ மோட்சம் என்பது ஒருத்தன் வாழ்கிற காலத்திலேயே இந்த உடம்பு என்ற ஜெயிலிருந்து அந்த ஜோதியை தனியாக பிரித்து ஒன்றுக்கு ஒன்று விட்னஸ் பண்ணுறது, உடம்பும் ஆத்மாவும் ஒன்றுக்கு ஒன்று விட்னஸ் பண்ணுறது, அதுதான் மோட்சம் என்பது. என்னுடைய வாழ்க்கையில் 26 ஜனவரி 1984 இந்த அனுபவம் எனக்கு வந்தது. நான் ரத்னகிரி கோயிலுக்கு போகிறேன் 26/84. அன்றைக்கி இருந்த அங்கே அபிஷேகம் குடியரசு தினன்றதுனால அந்த டேட்டில் அவர் புக் பண்ணி வச்சுருந்தார். அப்போது அபிஷேகம் நடக்கிற போது நான் அழுதுன்னே இருக்கேன் 1.5 மணி நேரம். சாமி எழுதுகிறார், இந்த மாத இறுதிக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு வரவேற்கத்தக்க மாறுதல் நிகழும் அப்படின்னு. சரி, நான் அண்ணா நகரில் வந்து என் வீட்டில் படுத்துன்னு இருக்கேன். இப்போ மந்திராலயம் ராகவேந்திர சாமி வர்றார். நேராக தான் பார்த்தேன் நான். எடுறா உன் பணத்தை பாடுறா அப்படிங்கிறார். நானும் அவரும் பக்கத்தில் நிற்கிறோம். என் உடம்பு நான் எப்படி இருப்பனோ அதே மாதிரி இறந்து கிடக்குது. என் உடம்புல இருந்து ஒரு 5 தலை நாகம் வெளியேறி பழனி ஆண்டவனுக்கு இடது பக்கத்தில் போய் நிற்கிது. தலையிலிருந்து கால் வரைக்கும் தங்கமயமான ஒரு சித்தர் மாதிரி ரிஷி மாதிரி மாறிடுது. இப்போ அவங்க சொல்கிறாங்க, பௌர்ணமிக்கு 8 ரூபா, 11 பௌர்ணமி அப்படின்றாங்க. அஷ்டமா சித்திகளுக்கு 8 ரூபான்னு பேர். 11 பௌர்ணமிக்குள்ளே உனக்கு இந்த அக்கல்ட் பவர்ஸ் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு 2 மந்திரம் கொடுத்தாங்க. ஒன்று முருகர் ஷடாட்சரம், இன்னொன்று அஷ்டாட்சரம் பெருமாள்.
அதுக்கப்புறம் என் லைஃபே மாறி போச்சு இந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பின்னர். ஸோ ஐ ஹேட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டெத் ஆன் 26 ஜனவரி 1984. இப்படி நடக்கும். இதுக்கு என்ன பேர்? உடலோன் தன்னை உயிரோன் நோக்கொட்டி பார்த்திட்டான், பார்த்திடவே பலன் தாழ்வல்ல. அதாவது உடலுக்குள்ளவன் உயிருக்குள்ளவன். என் உடலுக்குள்ளவன் சிவசங்கரன், உயிருக்குள்ளவன் ராகவேந்திரன். ராகவேந்திரன் யார்? பிரகலாதனாயிருந்து வியாசராயராக வந்தவர். அப்போ அவர் இந்த ரெண்டு பேரும் ஒன்று பார்த்துக்கிறாங்க விட்னஸ் சிங்ன்ற மாதிரி. பார்த்திடவே பலன் தாழ்வல்ல, நடமுறும் நாக நடையொட்டி. இப்போ ராகுதசை நடந்துருந்துச்சு அந்த காலத்தில். வருகையுறும் பார்ப்பனன் நடையொட்டி பார்ப்பனன் சேர்க்கை தன்னால் பல்லிலை சேத்திரம் சென்று புண்ணிய லீலைகளை நிகழ்த்திடுவான். இந்த ராகுதசை முடிஞ்சு குருதசை இவருடைய வாழ்க்கையில் வர்ற போது, பார்ப்பனன்னா குருன்னு அர்த்தம், தேவகுரு. அவனே இந்த உடம்புக்குள்ளே வருவான். தேவகுரு பிரகஸ்பதியே இந்த உடம்புல இருப்பார். அதனால் எத்தனையோ க்ஷேத்திரங்களுக்கு போய் இவர் கடவுளுடைய பேரால் அதிசயங்களை செய்வார் அப்படின்னு அதில் வந்துச்சு. இது மாதிரி வாழ்க்கை என்பது வாழ்கிற காலத்திலேயே இந்த மரணானுபவத்தை பெறுவதும், வம்மின் உலகியிலீர் வனைந்து வனைந்து ஏற்றி ஊற்றெடும் கண்ணீர் அதனால் ரோமம் சிரிப்ப கரமலர் மொட்டித்து மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். அதுதான் ஆன்மீகத்தில் ஹையஸ்ட் லெவல். இது வாழ்கிற காலத்தில் நடக்கும், செத்த பின்னால் நடக்காது. அதனால் நீ கவலையே படாது. லிபரேஷன் இஸ் நவ் ஆர் நெவர். இது இயேசுநாதருக்கு இப்படி தான் நடந்துச்சு. இயேசுக்கிட்ட ஒரு ராஜா போகிறான், அவன் பேர் நிக்கோதமஸ். நிக்கோதமஸ் கேட்குறான், இயேசுவே நீங்கள் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கீங்க, வித் தட் யூ ஆர் ஸோ பவர்ஃபுல் அப்படின்னா. அதுக்கு இயேசு சொல்கிறாரு, flesh and blood can give birth to only flesh and blood. It is spirit that gives birth to spirit. Unless you are born with spirit, you don't enter the kingdom of God. No. அப்பா அம்மாங்கிற எலும்பு தோல் இன்னொரு எலும்பு தோல் குழந்தை தான் பெற்று போடும். நீ ஒரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால் அன்றி பரலோக சாம்ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் உனக்கு புலப்படுத்தப்பட மாட்டாது அப்படின்னு. கேட்குறேன், இஸ் இட் பாசிபிள்? இது எப்படி நடக்குதுன்னு. அதுக்கு ஜீசஸ் சொல்றார், நோ ஒன் நோஸ். No one knows from where the wind blows, nor where it goes. So is it with a person filled with the Holy Spirit. நம்ம மூக்குக்குள்ளேருந்து வந்த காற்று எங்கேருந்து வந்துச்சின்னு தெரியுமா? நம்ம மூக்குலேருந்து எங்கே போக போகுதுன்னு தெரியுமா? அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே வர பரிசுத்தாவி எங்கேருந்து வந்துச்சின்னு தெரியுமா? நம்ம மூக்கிலேருந்து எங்கே போக போகுதுன்னு யாருக்காவது தெரியுமா? நம்ம உடம்பை விட்டு அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனால் ஆன்மீகம் ரொம்ப அற்புதமான ஒரு பாஷை. மக்கள் இதை தேடுறதில்லை. அதாவது தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஜனங்க இந்த லௌகீகமான விஷயங்கள் இருக்கு இல்லையா, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து கொடுங்கூற்றுக்கு இறையென பின்மாயும் வேடிக்கை மனித வாழ்க்கை, அதெல்லாம் மாட்டிக்கின்னு முடிக்கிறாங்க. யார் ஒருத்தன் இந்த உலக வாழ்க்கையை வெறுக்கிறானோ அதுக்கு மேலே தான் நான் சொல்கிற அனுபவங்கள்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி அனுபவம் கிடைச்சா நீ அந்த மாதிரி ஊஞ்சல ஜாலியாக உட்காந்துன்னு இருப்ப, நீ நினச்சதெல்லாம் நடக்கும். எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறின், வேண்டியாங்கு எய்தலால் தவம் யாண்டும் முயலப்படும், பிறப்பு எனும் பேதமை நீங்கிட சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு, ஆறா அவாவை நீங்கற்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். இதெல்லாம் திருவள்ளுவர் சொல்கிற மோட்சத்தை பற்றிய விளக்கங்கள். இப்போ நம்ம இந்த நிலையை அடைஞ்சிட்டா நம்ம ஒன்றும் எதுக்கும் பஞ்சம் இருக்காது. இப்போ நான் ஜாலியாக தான் நான் கண்டுக்கிறேன். நீ சாப்பிட்டியா, பழம் வந்துச்சா, சாக்கில் இருந்துச்சா, பாடுறதுக்கு ஆள் இருக்குதா, தேர் பல்லக்கு இருக்காங்களா, சாமி ஜெகஜோதியாக வச்சுருக்கோமா, இவ்வளோ ஆம்பியன்ஸ் எல்லாம் வச்சுருக்கோமா, எதுக்கும் பஞ்சம் இருக்காது. ஆனால் உன்னுடைய அஜ்ஞானம், நீ ஏதோ போய் உழைக்கணும் பழகுது, இல்லைன்னா நீ கட்டடம் கட்ட முடியாது, சைக்கிள் வாங்க முடியாது, பைக் வாங்க முடியாதுன்னு எப்போ பாரு அதுக்கு பின்னாலேயே சுற்றிக்கினே உட்காந்து இருப்பேன். நீ விட்டு விடுதலை ஆகி நிற்பாய் சிட்டுக்குருவிய போது. எங்கேயோ ஒரு பறவை கிளம்புது, 20,000 மைல் தேடி வேடந்தாங்களுக்கும் சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற தண்ணி பக்கம் அப்படியே முட்டை போட்டு எல்லாம் பண்ணிட்டு அது பாட்டி திருப்பியும் அப்படியே 20,000 மைல் போயிடுது. ஒரு பறவைக்கு விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அதை விட ஜாஸ்தி நம்மக்கிட்ட இருக்குது. நாம் இந்த பந்த பாசத்தில் மாட்டின்னு இருக்கோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றலை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நம்மக்கிட்ட எவ்வளோ பவர் இருக்குங்கிறது நமக்கு புரியாததுனால நம்ம மனிதர்கள் என்று ஏமாந்து போய் கொண்டிருக்கிறோம். நாம் மனிதர்கள் அல்ல, மகத்தான தெய்வ வடிவத்துக்கு ஒரு படி கீழே இருக்கிறவங்க, அவ்வளோதான். அடுத்த நிலையே நம்ம கடவுள் தான், அடுத்த நிலையே கடவுள் தான். ஸோ இதெல்லாம் மக்களுக்கு என்னைக்கு அந்த எண்ணங்கள் தான் வாழ்க்கை. எல்லா மறையனை மறந்தனாலும் சொல்லாய் முருகா சுரபூபதி, எல்லாத்தையும் மறக்கணும். அந்த மாதிரி நான் ஒழிந்து நீயாக வேண்டும்,
நான் வேறு எனாதிருக்கும் நீ வேறு எனாதிருக்கும் பவதீதம் அருள்வாயே, இதெல்லாம் தான் ஆன்மீகம். 1984 பிப்ரவரி 4 எனக்கு சரஸ்வதி தேவியுடைய தரிசனம் கிடச்சிது. அப்போல்லாம் நான் சிகரெட் பிடிப்பேன். என் ஜோபிலே தெரியும் கோல்ட் ஃபேக் ஃபில்டர் கிங் இருந்துச்சு. அந்தம்மா சொல்கிறா, நான் உன் நாக்கில் நிற்க போகிறேன்டா, இந்த லாகிரி வசதெல்லாம் வேணான்னா. அப்போ தூக்கி போட்டேன். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நான் ஸ்மோக் பண்ணுறதே கிடையாது. 84 16 ஒரு 26 42 வருஷம் ஆச்சு நான் தம் அடிச்சு. நான் அந்த மாதிரி சொன்னால் விட்டுட்டேன். நான் அன்னிலேருந்து என் நாக்கில் நிற்கிறேன் அந்தம்மா. அதே மாதிரி ஆஞ்சநேயர் சொன்னார், இது மாதிரி என்னை கண்டால் உன்னை காண்பாக, பெருமாள் சொன்னது அது. என் மலையேறி வருபவர்கள் என்னை கண்டால் உன்னை காண்பார்கள், உன்னை கண்டால் என்னை காண்பார்கள், அப்படிப்பட்ட அற்புத நிலைக்கு நான் உன்னை உயர்த்தி காட்டுகிறேன் அப்படின்னு வெங்கடாதிபதி சொன்னார் என்கிட்ட. ஆஞ்சநேயர் இந்த மாதிரி எல்லா கடவுளையும் நான் பார்த்துருக்கேன், எல்லா கடவுள்கிட்டையும் பேசியிருக்கேன். இதெல்லாம் ஊஞ்சில் உட்காந்து பேண்ட் ஷர்ட் போட்டு ஒரு ஆள் சொல்கிறேன்னா நம்புறவையாவது எல்லாம் முடிச்சிட்டேன் வாழ்க்கையில். எனக்கு ஒரு குறையும் கிடையாது, ஜாலியாக உட்காந்துருக்கேன். ஏதோ இந்த வேலையை செய்ய சொல்லியிருக்கார் சாமி, அதுக்குள்ளே அறிவு கொடுத்துருக்காரு, ஆற்றலை கொடுத்துருக்காரு, ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்காரு. அதனால் ஜாலியாக ஓட்டின்னு என் வண்டி, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஓகேவா, பாடலாமா? ஆசையினும் கடலிலே அலைப்படகானே நீ, அன்பு என்னும் வலை வீச உன்வயமானே, ஓசையின்றி பிறர் மனதை மாற்றும் மருந்தே நீ, உன் நினைவை தந்த பின்னே மனம் மாறினேன். ஆசையெனும் கடலினிலே அலைப்படகானே நீ, அன்பு என்னும் வலை வீச உன்வயமானே. காசு பணம் பெரிதனையான் கற்பனை செய்தேன், காலமெல்லாம் சிந்தனையை விற்பனை செய்தேன். மாசு மறு இல்லாத மனம் படைத்தவாதை தூசு என நீ உரைக்க யான் திருந்தினேன். சாதனைகள் செய்ததாக நானும் நினைந்தேன், அது வேதனையாய் மாறிவிட கண்கள் நனைந்தேன். போதனைகள் செய்து என்னை திசை திருப்பினாய் குருநாதன், உந்தன் கால் தடத்தை பற்றி நடந்தேன். ஆசையெனும் கடலினிலே அலைப்படகானே நீ, அன்பு என்னும் வலை வீச உன்வயமானேன். சங்கர சிவ சங்கர என பாடி உருகுவே, உன் சன்னதியனை புடமிடவே வேண்டி மருகுவேன். மங்களகர மூர்த்தி உனை நினைந்து பாடுவேன், உன் மந்தஹாச புன்னகையில் என்னை தேடுவேன். ஆசையெனும் கடலினிலே அலைப்படகானே நீ, அன்பு எனும் வலை வீச உன்வயமானேன். ஓசையின்றி பிறர் மனதை மாற்றும் மருந்தே நீ, உன் நினைவை தந்த பின்னே மனமாறினேன். ஓம் ஜெய் சிவ சங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி, சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே.
நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தனை துயர்களெல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.